ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆதாரில் விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு சொல்கிறாங்களே, அப்படின்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த விர்ச்சுவல் ஐடி வந்து 2 டைப்பாக ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ ரெண்டையுமே நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் ஐடினா என்ன, இந்த விஐடின்னு சொல்கிறாங்களே, ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஆதாருக்கு அகென்ஸ்டாக ஜென்ரேட் ஆகிற ஒரு 16 டிஜிட் நம்பர் தான், ஒரு ரேண்டம் நம்பர். ஸோ நீங்கள் ஒரு டைம் ஜென்ரேட் பண்ணும்போதுமே அந்த நம்பர் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஒன் டைம் ஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதையே நீங்கள் வந்து எப்போயுமே யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த தடவை நீங்கள் ஜென்ரேட் பண்ணுற வரைக்கும் அது எக்ஸ்பைரி ஆகாது. ஸோ திரும்ப நீங்கள் ரீஜென்ரேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பழைய நம்பர் எக்ஸ்பைரி ஆயிரும், புது நம்பர் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருக்கும். ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆதார் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு பண்ணுவோம் நிறைய இடத்துல. ஸோ அந்த மாதிரி ஆதார் ஆத்தென்டிகேஷன் பண்ணுற இடத்துல ஆதார் நம்பரை கொடுத்து பண்ணுறதுக்கு பதிலாக இந்த விர்ச்சுவல் ஐடி வச்சு பண்ணலாம். ஸோ நீங்கள் விர்ச்சுவல் ஐடி மட்டும் கொடுத்தா போதும், உங்கள் ஆதார் நம்பர் அவங்களுக்கு தெரியவே தெரியாது. அந்த விர்ச்சுவல் ஐடி வச்சு ஆத்தென்டிகேட் பண்ணாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அவங்க டேட்டா பேஸில் போயிட்டு இந்த விர்ச்சுவல் ஐடிக்கு என்ன ஆதார் நம்பர் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்ணும். ஸோ இது வந்து உங்கள் ஆதார் நம்பர் செக்யூராக வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பர்பஸ்க்காக இந்த விர்ச்சுவல் ஐடிங்கிற கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. இந்த விர்ச்சுவல் ஐடிங்கிறது ஒரு 16 டிஜிட் நம்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒரு டைம் ஜென்ரேட் பண்ணாலும் பண்ணிக்கலாம், இல்லை ஒரு டைம் பண்ணதை சேஃப்டியாக வச்சுக்கிட்டு அதையே நீங்கள் எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த விர்ச்சுவல் ஐடியை வந்து ஜென்ரேட்டும் பண்ணலாம், இல்லை ரிட்ரைவ் பண்ணலாம். அதாவது நீங்கள் ஜென்ரேட் பண்ணதை மறந்துட்டீங்க அப்படின்னா திரும்ப நீங்கள் ரிட்ரைவ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரேட் ஆன நம்பர் வந்து உங்களுக்கு பழைய நம்பரே கொடுக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதான் வந்து ஆதாரில் விர்ச்சுவல் ஐடிங்கிறதோட யூசேஜ். ஸோ அதை வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணலாங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபோஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்எஸ் மூலிமா பண்ணுறது. ஸோ ஒரு எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து எஸ்எம்எஸ்லேயே வந்து விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட்டும் பண்ணலாம், ரிட்ரைவும் பண்ணலாம். ஸோ ரெண்டையுமே நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஜென்ரேட் பண்ணுறத சொல்கிறேன். ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னா ஜிவிஐடின்னு கொடுக்கணும். அதாவது ஜென்ரேட் விர்ச்சுவல் ஐடிங்கிறது தான் ஷார்ட் ஃபார்மில் ஜிவிஐடின்னு வச்சுருக்காங்க. ஸோ உங்கள் எஸ்எம்எஸ் கம்போசரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிவிஐடி அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு உங்கள் ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இங்கே கீழே ஒரு நம்பர் போட்டிருக்க பாருங்கள். ஸோ அதில் வந்து கடைசி 4 டிஜிட் நம்பர் 9123ங்கிற நம்பரை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இந்த கண்டென்ட்டை 1947 அப்படிங்கிற நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிடுங்க. ஸோ நீங்கள் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அனுப்பின உடனே உங்களுக்கு வந்து அந்த 16 டிஜிட் விர்ச்சுவல் ஐடி வந்து ஒரு எஸ்எம்எஸ்ஸாக ரிசீவ் ஆகும். ஸோ அந்த மெசேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் காமிச்சிருக்கேன் பார்த்துங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் பேர் போட்டு உங்களுக்கு உங்களோட விர்ச்சுவல் ஐடி அப்படின்னு சொல்லி வந்துட்டு உங்களோட ஆதார் நம்பர்னு சொல்லி கீழே போட்டிருக்கோம். கடைசியாக ஜென்ரேட்டட் அட் அப்படின்னு சொல்லி எந்த டேட்டு என்ன டைமில் ஜென்ரேட் பண்ணீங்க அப்படிங்கிறதும் இதில் வந்திருக்கும். ஸோ இந்த விர்ச்சுவல் ஐடியை வந்து நீங்கள் வந்து எங்கேனாலும் ஆத்தென்டிகேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதார் நம்பருக்கு பதிலாக. ஸோ இப்போ நிறையா நம்ம அந்த பிஎஃப் இநாமினேஷன் ப்ராசஸ்க்கெலாம் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரேட்டு. ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்ரைவ் பண்ணுறது எப்படி. ரிட்ரைவ்னா என்னென்னா, ஆல்ரெடி நீங்கள் ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டீங்க, பட் அந்த நம்பர் உங்கள் கையில் இல்லை, தொலைச்சிட்டிங்க அப்படின்னா இதை வந்து அந்த நம்பரை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ஆர்விஐடி அப்படின்னு போடணும். ஆர்னா ரிட்ரைவ் விஐடி. ஸோ ஒரு ஷார்ட் ஃபார்மில் ஆர்விஐடி அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த உங்கள் ஆதாரோட லாஸ்ட் 4 டிஜிட் அதை டைப் பண்ணிவிட்டு அகெயின் 1947 அப்படிங்கிற நம்பருக்கே நீங்கள் அனுப்புனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்ரேட் ஆன விர்ச்சுவல் ஐடியை வந்து ரிட்டர்ன் எஸ்எம்எஸில் வரும். ஸோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்எம்எஸ்லேயே வந்து விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட்டும் பண்ணிக்கலாம், ஜென்ரேட் ஆனதை ரிட்ரைவும் பண்ணிக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட சைட்டில் போய் பண்ணுறது. ஸோ இது கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு விஐடி ஜென்ரேட் அப்படின்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வெப்சைட்டே வரும், விர்ச்சுவல் ஐடி ஜென்ரேட்டர் அப்படின்னு சொல்லி. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்போ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். என்டர் 12 டிஜிட் ஆதார் நம்பர் அப்படின்னு இருக்குது. ஸோ அதில் டைப் பண்ணி அதில் வந்து உங்களோட ஆதார் நம்பரை ஃபுல் 12 டிஜிட்டுமே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு கீழே வந்து கேப்சா வெரிஃபிகேஷன் இருக்கும், பக்கத்தில் இருக்க கேப்சாவை பார்த்து கரெக்டாக அப்படியே டைப் பண்ணுங்கள். அதையும் டைப் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி கொடுங்க. கொடுத்தீங்கன்னா இந்த ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும்.
ஸோ அந்த ரிசீவ் ஆன ஓடிபி வந்து இங்கே டைப் பண்ணணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் விஐடி, ரிட்ரைவ் விஐடி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ ரெண்டுமே இதுலேயுமே 2 ஆப்ஷன் இருக்குது. நம்ம எதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ரிட்ரைவ் உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணதுனால ஸோ அந்த ஓடிபி நான் டைப் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டைப் பண்ணிவிட்டு ரிட்ரைவ் விஐடி ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ ரிட்ரைவ் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜென்ரேட் ஆன அந்த விஐடி வந்து என் மொபைலுக்கு மெசேஜாக வந்துடுச்சு. ஸோ இங்கே மெசேஜ் பார்த்தீங்கன்னா யுவர் விர்ச்சுவல் ஐடி இஸ் சென்ட் டு யுவர் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் காமிச்சிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு அதை அனுப்பிடுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ என் மொபைலுக்கு அது ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ ஆல்ரெடி ஜென்ரேட் ஆன அதே விர்ச்சுவல் ஐடி எனக்கு வந்து ரிட்ரைவ் ஆகிருக்கு. ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த விஐடியை ஜென்ரேட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.